இங்கே ஒரு சோல்ஜர் தீயை பொறுத்து எறும்புக இருக்க புத்துக்குள்ளே போடுறான். அப்படி போட்டதுமே மனுஷங்களை சாப்பிட்ற எறும்புக மேலே வர ஆரம்பிக்குது. அதில் 2 பேரை பிடிச்சி அந்த சோயாஸ் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருப்பாங்க. அப்போ அவங்கள உயிரோட சாப்பிட்றதுக்காக அந்த எறும்பு கூட்டம் போய்கிட்டு இருக்கு. அப்போ அதில் ஜானுங்கிறவனுக்கு எந்த பயமுமே இல்லை. அந்த எறும்பு கூட்டத்தை பார்த்து நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் ராக்கு ரொம்பவுமே பயப்பட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஜான் ரொம்ப கூலாக ராக் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்போது ஜான் ராக்கு கிட்ட நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்க சோல்ஜர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாத்ரூம் போகிறக்காக இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம் பாரு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் சொன்னதை ராக் நம்பியிருக்கவே மாட்டான். அப்போ அவன் சொன்ன மாதிரி அந்த சோல்ஜர் கொஞ்ச நேரத்தில் பாத்ரூம் போகிறக்காக வயிற்ற பிடிச்சிட்டு கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். அப்போது ராக்கு சைடில் திரும்பி பார்க்குறான். ஜானை காணோம். சின்ன வயசுலேருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்து இப்போ பாதியிலே விட்டுட்டு போயிட்டான்னு தெரிஞ்சது ராக் ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறான். அப்போ கொஞ்ச நேரத்தில் ஜானுமே திரும்பி வந்துடுறான். அவன் பாத்ரூம் போயிட்டு வந்த சோல்ஜரோட தலையில் ஒரு கட்டையை வச்சு அடித்து அவனை மயக்கமடைய வச்சிடறான். அப்போ இன்னொரு சோல்ஜர் செக் பண்ணுறதுக்காக வரான். அவனையுமே ஜானு பின்னாடி இருந்து கட்டையால் தலையில் அடித்து அவனையும் மயக்கமடைய வச்சிடறான். அப்போ ராக்கு அவனோட ஃப்ரெண்டு திரும்பி வந்துட்டான். எப்படி நம்மளை காப்பாற்றிடுவோம் அப்படின்னு நினைக்கிறான். நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க, எனக்கு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. இப்போ வீடியோ பார்க்க நீங்களுமே இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா அம்பகூரி காட்டு இடத்துல விளையாடலாம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். மறக்காமல் அதோட சப்ஸ்கிரைப் பட்டன் வீடியோ லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டன் வீடியோ பார்க்குறீங்க. ஆனால் ஜானுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை. அங்கே இருக்க ஒரு பாறை மேலே உட்காந்து ஜாலியாக ஒயின் குடிச்சிட்டு இருக்கான். அப்போ அந்த எறும்பு கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ராக்க பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. ஜான் இவனை காப்பாற்றலைன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த எறும்பு கூட்டம் ராக்கை கடிச்சு கொண்டுரும். அப்போ ராக்கு ஜானுக்கிட்ட என்னை காப்பாத்துற அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜான் இருந்துக்கிட்டு நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஜானு அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு ராக்கோட திங்ஸை பூரா கேட்குறான். அப்போ ராக்கும் வேறு வழி இல்லாமல் உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவனோட திங்ஸை கொடுக்குறேன்னு சொல்லிடுறான். ஆனால் அந்த எறும்பு கூட்டம் இப்போ ராக்கு பக்கத்துலேயே வந்துருச்சு. அப்படி இருந்துமே அந்த ஜானு பயப்படாமல் இருக்கான். அப்போது ஜானு ஒரு ஐடியா பண்ணுறான். என்னன்னா அவன் வச்சுருக்க ஒயினை வாயில் ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டு அவன் வச்சுருக்க தீப்பந்தத்தில் அந்த ஒயினை ஊதுறான். அப்படி ஊதுனதுமே அந்த இடம் ஃபுல்லாக நெருப்பு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இதனால் அங்கேருந்து எல்லாருமே சாக ஆரம்பிச்சிருது. கடைசியில் எல்லாருமே செத்து போயிடுது. அதே மாதிரி ராக்கையும் காப்பாற்றிடுறான்.